நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் திருட்டு என்பது எப்படி வேணாலும் திருடலாம் என்பதற்கு யாருக்கு தெரியாமல் திருடுவது, தெரிந்தே திருடுவது, 2 வகையான திருட்டை பற்றி சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு ஊரில் ஒரு செக்கு வச்சு எண்ணெய் ஆட்டுறவன் ஒருத்தர் இருந்தான். எண்ணெய் ஆட்டுறதுக்கு அந்த ஊரில் அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான். ஆனால் அவங்க வீட்டில் எண்ணெயே எப்பவுமே குறையாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்கு ஆட்டிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு உள்ளேருந்து பொண்டாட்டி, என்ன நான் சொல்கிறது காது கேட்குதா அப்படின்னா, என்ன நீ சொல்கிறது காது கேட்குது, காதும் கேட்கல, இந்த சத்தத்துக்கு காதும் கேட்கல, கீதும் கேட்கல, என்ன கேட்கலையா அப்படின்னு ஒரு சத்தம் போடுவான். உன்னை பாரு, அடிச்சா நான் பாருன்ட்டு அந்த செக்கில் ஆட எண்ணெய் வருமில்ல, அதை அவன் கையெடுக்கிற துணியை நல்லா செக்கில் ஊற்றி தத்தை நினச்சி அது இங்கேருந்து அவன் அங்கே வீட்டுக்குள்ளே வீசுவான். அவன் என்ன பண்ணுவான், ஒரு டப்பாவை வச்சுட்டு அதை புழிஞ்சு எண்ணெய் நப்பிக்குவான். ஆனால் செக்கு ஆட்ட நிற்கிறான் பாரு, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஏன்னா இவங்க சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்பா. ஆனால் இங்கே நடக்கிறது, உள்ளே நடக்கிறது யாருக்குமே தெரியாது. என்ன திட்டுவான், ஒரு 5 தடவை திட்டுற மாதிரி திட்டுவான், அவன் திட்டுற மாதிரி திட்டுவான். ஆனால் 5 தடவை இந்த துணி எண்ணெயில் நனைஞ்சு போயிடும். அங்கே 1 லிட்ரு எண்ணெய் சேர்ந்துக்கும். இப்படி கண்ணை திறந்திருக்கும் போதே ஏமாத்துறது அப்படி. இதே போலத்தான் பழைய அதிகாரத்தில் பைபிள் பார்த்தீர்களானால், எலிசா என்பவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அவனத்தில் சீரியா படைத்தளபதி நாகமான் அவனுக்கு குஷ்டரோகம் வந்தது பற்றி எலிசாவிட்டால் போனால் நல்லா இருக்கும் என்று சொன்னார்கள். எலிசாவிட்ட அவன் போனான். ஆனால் எலிசா என்ன பண்ணல, வெளியே வந்து தொட்டும் கூட பார்க்கல. நீங்கள் போய் யோர்தான் கரையில் 7 தடவை முங்கு, 7 தடவை முங்கி எடுத்தீங்கன்னா உனக்கு சரியாயிரும்னு சொன்னான். ஆனால் எலிசாவுக்கு இந்த ஆள் நாகமான் நிறைய காசு பொண்ணு இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கலான்ட்டு போனான். உன்ற பணம் உன்னோடவே இருக்கட்டும் போ என்று எலிசா சொல்லிவிட்டான். ஆனால் அவன் இடத்துல வேலை செய்த கேயாசி என்பவன், அவன் போனவன் அவன் பின்னாலேயே போய் அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க என்று குருவுக்கு தெரியாமல் நாகம்மான் இடத்துல வாங்கி கொண்டு வந்தான். ஆனால் குருவு தான் தீர்க்கதரிசியாச்சு, அவருக்கு தெரிந்து விட்டது. ஒரே போடு போட்டார். நாகம்மானுக்கு படித்த குஷ்டரோகம் உனக்கு படிக்கட்டுன்னு சொன்னார். டக்குன்னு அவனுக்கு குஷ்டரோகம் படித்து விட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே, சகோதரியே, இதுதான் திருட்டில் கண்ணை முழிச்சிட்டு இருக்கும்போது திருடுறது, கண்ணுக்கு தெரியாமல் திருடுறது. நாம் எப்படி இருக்கணும்? திருட்டு என்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலேயே வரக்கூடாமல் நாம் பார்த்து கொண்டோமானால் ஆண்டவர்னை ஆசீர்வதிப்பார் என்று கூறி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போமா?